7 நிமிஷத்தில் 2 அட்டகாசமான ரெசிபி. பூண்டு குழம்பு, வெந்தய தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வாங்க. இந்த வெயில் காலத்துக்கு நம்ம உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தய தோசையை முதல் செய்வோம். அதுக்கு அரை கப் அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கோங்க. அதே அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையுமே நல்லா தண்ணியில் அலசி 4 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வைங்க. அடுத்ததாக ஒரு தேக்கரண்டி உளுந்து, ஒரு அரை தேக்கரண்டிக்கும் கொஞ்சம் அதிகமாக வெந்தயம், அது ரெண்டையும் அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு முதல்ல உளுந்தையும் வெந்தயத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்தது பச்சரிசியையும் இட்லி அரிசியும் அது கூடவே 10 நிமிஷம் நல்ல தண்ணியில் ஊற வச்ச 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அவல், அதையும் சேர்த்து வெண்ணெய் மாதிரி ஒரு மாவாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இந்த மாவு நல்லா அரைச்சாதான் தோசை நல்லா வரும். அதனால் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா அரைச்செடுத்து இப்போ வெந்தயம் உளுந்தோட இந்த அரிசி மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கங்க. மிக்சியை கழுவின தண்ணியையும் சேர்த்திக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த மாதிரி பதத்துக்கு கரைச்சி ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. இது 6 to 8 மணி நேரம் புளிச்சா போதும், அதிகமாக புளிக்கக்கூடாது. இந்த மாவை ஒரே நாளில் பயன்படுத்திடுங்க. ஒரு தடவையில் பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வெந்தயம் அதிகம் இருக்கிறதுனால சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அதனால் இதை அடுத்த நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேறு மாவு கூட கலந்துக்கங்க. இந்த வெந்தய தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் பூண்டு குழம்பு. அந்த பூண்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான வாணலியில் 2 தேக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. அதில் 1 தேக்கரண்டி சீரகம், 1 தேக்கரண்டி வெந்தயம், 1 தேக்கரண்டி கடுகு, 1 தேக்கரண்டி மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. கடுகு சீரகம் எல்லாம் பொரிஞ்சு மிளகும் பொரிஞ்சு வர்றப்ப அதில் ஒரு 7 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு 7 to 10 பல் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. பாருங்கள், இது எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி வரும்போது ஒரு ஆப்பிள் தக்காளி, ஒரு நாட்டு தக்காளி, இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வணக்கிக்கங்க. நல்லா அந்த தக்காளி வணங்கி அது அப்படியே மேஷ் ஆகி அப்படியே மசிஞ்சு வரும்போது இது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. இப்போ அதே வாணலியில் ஒரு 4 மேஜை கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் முதல்ல கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அடுத்ததாக வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் மீதி இருக்கக்கூடிய அந்த சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு வெங்காயமும் பூண்டும் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. இது நல்லா வணங்கி வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகும். இந்த நேரத்தில் நம்ம முதலே வணக்கி ஆற வச்சிருக்கிற அந்த சின்ன வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ காரத்துக்காகவும் நிறத்துக்காகவும் காஷ்மீரி மிளகாய் தூளும் சாதாரண மிளகாய் தூள், அடுத்ததாக கொத்தமல்லி தூள், இது எல்லாமே 1 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்தி அது கூடவே வாசத்துக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்தி நல்லா வணக்கி எடுத்துக்கணும். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்திக்கங்க. இதை நல்லா வணக்கி விட்டுக்கங்க. காரத்துக்கு தகுந்தாப்படி நீங்கள் மிளகாய்த்தூளினுடைய அளவை கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த 1 தேக்கரண்டி போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியையும் சேர்த்திருக்கிறேன். இப்போ மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியையும் சேர்த்திருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்தி இதையும் எல்லாம் சேர்த்தி நல்லா வணக்கி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கொதிக்க வைக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே அந்த புளி தண்ணி, உப்பு, காரப்பொடி இது எல்லாத்துலேயும் நல்லா வேகணுங்க. அந்த அளவுக்கு
மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தேக்கரண்டி நாட்டு சக்கரை, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கங்க. இந்த நாட்டு சக்கரை குழம்பு டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், சமன் செய்து கொடுக்கும். இது பிடிக்கலைங்கிறவங்க இதை விட்டுறலாம். ஆனால் இது ஒரு பேலன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. மறுபடியும் ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணி சத்து எல்லாமே இஞ்சி இந்த மாதிரி குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு ஒரு அல்வா மாதிரி பதத்துக்கு வருங்க. பூண்டு குழம்புனுடைய ப்ரீமிக்ஸ் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத ஒரு கண்டெய்னரில் போட்டு அழகாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ பூண்டு குழம்பு தேவையோ அந்த சமயத்தில் இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு வடைச்சட்டியில் எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பூண்டு குழம்பு தயாராகிடும். இப்போ வெந்தய தோசை செய்வோமா? பாருங்கள், தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் நமக்கு தேவையான அளவு அந்த வெந்தய தோசை மாவை எடுத்து ஊற்றிக்கங்க. மாவை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கங்க. இதை நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெயே விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய தோசை. நல்லெண்ணெயும் குளிர்ச்சி, வெந்தயமும் குளிர்ச்சி, பூண்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூடு, ரெண்டும் கலந்து நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல நிலைப்பு தன்மையை தருங்க. பாருங்கள், வெந்தய தோசை தயாராகிடுச்சு. இதையே நீங்கள் ரோஸ்ட் மாதிரியும் சூப்பராக ஊற்றிக்கலாங்க. நல்ல லேசாக மொறுன்னு நல்ல தங்க கலரில் அழகாக வருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ லேசாக ரோஸ்ட் மாதிரி இந்த தோசையை ஊற்ற முடியுதுன்னு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அந்த பூண்டு குழம்புக்கான ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு மட்டும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் சூப்பரான ஒரு பூண்டு குழம்பு ரெடிங்க. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து அவசரமாக வரக்கூடிய நேரங்களில் ஈஸியாக இந்த மாதிரியான குழம்பு வகைகளை செஞ்சு அசத்திட முடியுங்க. பூண்டு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அதிகபட்ச கொழுப்பை கரைச்சி தருங்க. மிளகும் சீரகமும் அஞ்சரை பெட்டியினுடைய மருத்துவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்த இந்த வெந்தய தோசையும் பூண்டு குழம்பையும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்க. நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க. மறுபடியும் சந்திப்போம். நன்றி.